வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். போலீசாரின் அதிரடி தாக்குதலில் 2 கொள்ளையர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தஞ்சோங் மலீமில் சம்பவம். பேரா முவாலிம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஆயுதமேந்தி கொள்ளை சம்பவங்களில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வந்த கொள்ளையர்கள் என்று நம்பப்படும் 2 நபர்கள் இன்று போலீசாரின் அதிரடி தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜலன் தஞ்சோங் மலிம் புரோட்டான் சிட்டியின் பிரதான சாலையில் இருந்து வெளியேறும் பகுதியில் கொள்ளையர்களுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் அந்த 2 கொள்ளையர்களும் சம்பவ இடத்திலேயே போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இன்று காலை 5:20 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட 29 மற்றும் 37 வயதுடைய 2 கொள்ளையர்களும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக குறைந்தபட்சம் தலா 20 குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளனர் என்று பேரா மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஜுல்காஃப்லி சரியாட் தெரிவித்தார். அந்த 2 கொள்ளையர்களும் சென்ற புரோட்டான் பர்சோனா ரக கார் சந்தேகத்திற்கு இடமாக இருந்ததை தொடர்ந்து ஒப்சாசா முவாலிம் குற்றத்தடுப்பு ரோந்து போலீசார் அந்த காரை தடுத்து நிறுத்த முற்பட்டனர். எனினும் அவ்விரு கொள்ளையர்களும் காரை நிறுத்தாமல் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த போது ரோந்து போலீஸ்கார் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் விரட்டிச் சென்று அக்காரை தடுத்து நிறுத்த முற்பட்ட வேளையில் கொள்ளையர்களில் ஒருவன் போலீசாரை நோக்கி 2 முறை சுட்டதாக துணை கமிஷனர் ஜுல்காஃப்லி சரியாட் தெரிவித்தார். போலீசாரும் பதிலடி தாக்குதலை நடத்திய போது 2 தரப்பினருக்கும் இடையில் நடந்த துப்பாக்கி சண்டையில் 2 கொள்ளையர்களும் சம்பவ இடத்திலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டனர் என்று முவாலிம் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் துணை கமிஷனர் ஜுல்காஃப்லி சரியாட் இவ்விவரத்தை வெளியிட்டார். 2 கொள்ளையர்களை சுட்டு வீழ்த்தியது மூலம் 6 சவர் ரகத்திலான ஒரு கை துப்பாக்கி, 9mm ரகத்திலான 2 தோட்டா உரைகள், 2 முகமூடிகள், 2 கையுறைகள், இரும்பு வெட்டி, போலி வாகன பதிவு எண் பட்டை முதலியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். ஜோஹர் கடற்பரப்பில் வீற்றிருக்கும் பத்துபுத்தே தீவு சிங்கப்பூரிடம் பறிபோனது தொடர்பில் காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரசு ஆணையம் செய்துள்ள பரிந்துரை குறித்து விவாதிக்கும் முடிவை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமே தாம் விட்டுவிடுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மாமன்னரால் அமைக்கப்பட்ட அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கை தொடர்பில் இவ்விவகாரத்தை விவாதிக்கும் கடப்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமே விட்டுவிடுவது மூலம் இதுகுறித்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு ஏற்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி LRT ரயில் தூணில் மோதி தீப்பிடித்துக் கொண்டதில் அதன் ஓட்டுநர் கருகி மாண்டார். இச்சம்பவம் இன்று காலை 6:20 மணியளவில் கூட்டரசு நெடுஞ்சாலையில் பொட்டாலிங்ஜயாவில் நிகழ்ந்தது. LRT தூணில் மோதிய அடுத்த கணமே கார் தீப்பிடித்துக் கொண்டதால் காரின் இடிபாடுகளுக்கு மத்தியில் அதன் ஓட்டுநரால் வெளியே வர முடியாமல் காருக்குள்ளேயே சிக்கி மாண்டதாக பொட்டாலிங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் சொலைஹுடின் ஜொல்கிஃப்லி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபரின் கருகிய உடல் பொட்டாலிங்ஜயா மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது தங்கள் வாகனங்களில் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவு செய்தவர்கள் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறு சொலைஹுடின் ஜொல்கிஃப்லி கேட்டுக் கொண்டார். தமக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டு வழக்கில் தமக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் 2 பிரம்படி தண்டனையும் 1 கோடி ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டிருப்பது அதிகபட்சமானதாகும் என்று முவார் MP ஷைட் சடிக் அப்துல் ரஹ்மான் தமது மேல்முறையீட்டு வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் தமது வழக்கறிஞர் தத்துவான் வாங் கியான் கியோங் மூலமாக இன்று வியாழக்கிழமை சமர்ப்பித்த மேல்முறையீட்டு வழக்கு மனுவில் மூடா கட்சியின் முன்னாள் தலைவரான சைட் சடிக் மேற்கண்ட வாதத்தை முன்வைத்துள்ளார். தமக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 4 நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதி டத்து அசார் அப்துல் ஹமீத் தம்மை குற்றவாளி என்று உறுதிப்படுத்துவதில் சட்ட ரீதியாக தவறு இழைத்திருப்பதாக முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரான 32 வயதான சைட் தமது மேல்முறையீட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் நாட்டின் பிரதமராக இருந்தபோது இந்திய சமுதாயத்தின் நல்வாழ்வுக்காக அவர் ஆற்றிய பணிகள், செய்த சேவைகள், வழங்கிய பங்களிப்புகளை நாம் எளிதில் மறந்துவிட முடியாது என்று மாயிகா தேசிய பொருளாளர் டத்து N. சிவகுமார் தெரிவித்தார்.
இந்திய சமுதாயத்தின் மேன்மைக்காக பாடுபட்ட ஓர் உன்னத தலைவராக போற்றப்பட்ட நஜீப்பை நம்மில் சிலர் நன்றி பாராட்டுவதில்லை. குறிப்பாக நஜீப்பின் பங்களிப்பை சில தரப்பினர் மறந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது என்று சிவகுமார் குறிப்பிட்டார். பாஸ்கோ என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட நஜீப் இல்லாமல் நீண்ட காலமாக ஒரு வெறுமையுடன் சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை காண முடிகிறது என்று டாக்டர் சிவகுமார் வர்ணித்தார். மலேசிய பிரதமர்களில் இந்திய சமுதாயத்தின் மேன்மைக்காக அவர்களை நாட்டின் தேசிய நீரோடையில் இணைப்பதற்காக பாடுபட்ட தலைவர்களில் நஜீப் முன்னணி வகிக்கிறார் என்றால் அது மிகையாகாது என்று டாக்டர் சிவகுமார் குறிப்பிட்டார். இந்திய சமுதாயத்தின் நலன், நல்வாழ்வு மற்றும் எதிர்காலம் ஆகியவற்றை முன்னிறுத்தி இந்திய சமுதாயத்தின் வளப்ப மிகுந்த எதிர்காலத்தை நோக்கி ஒரு குறுகிய காலத்தில் அவர் முன்னெடுத்த திட்டங்களை இந்திய சமுதாயம் அவ்வளவு எளிதில் மறந்துவிடக்கூடாது. நஜீப் காலத்தில் இந்தியர்களின் சமூகவியல் பொருளாதார உருமாற்றத்திற்காக 2017ஆம் ஆண்டு அவர் முன்னெடுத்த பிரதான செயல் திட்டமான ப்ளூ பிரிண்ட் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குமானால் மலேசிய இந்திய சமுதாயம் தேசிய சமூகவியல் பொருளாதார நீரோடையில் குறிப்பிட்ட மைல்கல்லை தொட்டிருப்பார்கள், ஒரு முக்கிய அடைவு நிலையை எட்டியிருப்பார்கள். அந்த அளவிற்கு நஜீப் முன்னெடுத்த அந்த ப்ளூ பிரிண்ட் திட்டம் இந்திய சமுதாயத்தின் மறுமலர்ச்சிக்கான ஓர் உத்வேகத்தையும் புதிய நம்பிக்கையையும் ஏற்படுத்தியது. அதனால்தான் இந்திய சமுதாயத்தின் மேன்மைக்கு அவர் தீட்டிய திட்டங்களுக்கு நம்பிக்கை என்ற ஓர் ஒளி தீபத்தை ஏற்றினார் என்று மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவையான மஹிமாவின் தலைவருமான டாக்டர் சிவகுமார் வர்ணித்தார். இந்திய சமுதாயத்திற்காக ப்ளூ பிரிண்ட் திட்டத்தை மட்டும் நஜீப் வரையவில்லை, மாறாக அதனை அமல்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை முன்னெடுத்தார். அதற்கு செயல் வடிவம் கொடுக்கவும் முற்பட்டார். அந்த அளவிற்கு இந்திய சமுதாயத்தை பற்றி ஒரு தூர நோக்கு அடிப்படையில் சிந்தித்த தலைவர் நஜீப்பை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று டாக்டர் சிவகுமார் குறிப்பிட்டார். தற்போது சிறையில் இருந்து வரும் நஜீப் தம்முடைய எஞ்சிய 6 ஆண்டுகால சிறை தண்டனையை வீட்டுக் காவலில் வைப்பதற்கு ஓர் அரசு ஆணைக்கான கூடுதல் உத்தரவு இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அரசாணை தொடர்பாக நஜீப் தொடுத்துள்ள மேல்முறையீட்டு வழக்கு அடுத்த ஜனவரி 6ஆம் தேதி புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் நடைபெறவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் சமுதாயத்தின் மேன்மைக்காக பாடுபட்ட நஜீப்பிற்கு நீதி கிடைக்கும், தர்மம் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம் என்று டாக்டர் சிவகுமார் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 3 மாதங்களுக்கு முன்பு பள்ளி மாணவி ஒருவரை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக பள்ளி துணை தலைமை ஆசிரியர் ஒருவர் இப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 37 வயது தே சாவ் தெக் என்ற அந்த துணை தலைமை ஆசிரியர் நீதிபதி ஜீன் ஷர்மிளா ஜேசுதாசன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி காலை 6:40 மணியளவில் இப்போ செம்மோர் பண்டாபாரு கிளேபாங்கில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியின் வகுப்பறையில் 12 வயது மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக புறப்பாட ஆசிரியருமான அந்த துணை தலைமை ஆசிரியர் மீது 2 பாலியல் குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் 2017ஆம் ஆண்டு சிறார் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த துணை தலைமை ஆசிரியர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த வாரம் 1 வருட 2 மாத ஆண் கைக்குழந்தைக்கு காயம் ஏற்படும் அளவிற்கு கவனக்குறைவாக இருந்ததாக குழந்தை பராமரிப்பாளர் ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 49 வயது ஜொனிதா முகமது ஜோஹா என்ற அந்த குழந்தை பராமரிப்பாளர் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 5 மணியளவில் கோலாலம்பூர் வங்சா மஜு ஸ்தாபாக் ஜெயாவில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை அல்லது கூடியபட்சம் 50,000 வெள்ளி அபராதம் விதிக்கும் சட்டத்தின் கீழ் அந்த மாது குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.